ஒரு வாகனத்துல ரேடியேட்டர் தொழிற்பாடு என்ன? பொதுவாக கார முன் பகுதியில தான் கார என்ஜின் இருக்கு. இந்த என்ஜினுக்குள்ள எரிபொருள் தகனம் அடைந்து என்ஜின் வந்துட்டு தொழிற்பட்டு கொண்டிருக்கு. அந்த 4 சிலிண்டர்ல ஒரு இடத்துல பெட்ரோல் ஃபியூல் வாரத்துக்கு இருக்கு, இன்னொன்று வலி வாரத்துக்கு, இன்னொன்று நெருப்பு வாரத்துக்கு இருக்கு. இது மூணுமே சேர்ந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்? தகனம். இப்படி வாகனத்துல இந்த 4 சிலிண்டருக்குள்ள இந்த தகனம் நடக்கும். இதுக்குள்ள இருக்கிற வலி தகனம் அடையும். தகனம் அடையும் போது வலிட வெப்பநிலை கூடி வலி விரிவடையக்குள்ள பிஸ்டன் மேலுக்கு போகும், தகனம் நடைபெற திருப்பி கீழுக்கு வரும், திருப்பி தகனம் நடக்க மேலுக்கு போகும், திருப்பி கீழுக்கு வரும். இந்த என்ஜின் வொர்க் பண்ணுதுன்னா மீனிங் என்னன்னா, நெருப்பு வந்து இதுக்குள்ள தகனம் நடைபெற இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிஸ்டனும் ஒவ்வொரு முசலமும் என்ன செய்யும்னா இப்படி மேலுக்கு கீழுக்கு வைப்ரேட் அலைவுற்று கொண்டு இப்படி மேலுக்கு கீழுக்கு இப்படி வைப்ரேட் ஆக இது அப்படியே கனெக்ட் ஆகி வாகனத்துல கியர் பாக்ஸுக்கு, கியர்ல இருந்து அந்த சுழற்சி சக்தி எங்க போகும்? வாகனத்துல டயருக்கு போகும். அப்ப வாகனத்துல டயர் பெட்ரோல் இங்க தகனம் அடைந்து இந்த என்ஜின் பயங்கரமா ஹீட் ஆகும். இதை குறைக்கத்தான் நாம என்ன செய்வோம்னா ரேடியேட்டர்ங்கிற ஒரு அலை யூஸ். இந்த ரேடியேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள குழாய் ஒன்று அமைப்பு இருக்கு. நீங்க தண்ணி ஊத்துறதுக்கு இருக்கு. அப்ப இந்த தண்ணி என்ன செய்யணும்? இந்த குழாய்க்குள்ள இருக்கு. இப்ப நீங்க வாகனத்தை ஓடக்குள்ள நடக்கும்டா, இந்த ரேடியேட்டர்ல இருக்கிற நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம் தானே, அந்த குழாய்க்குள்ள இருக்கிற தண்ணி இப்படியே எங்க போகும்டா? என்ஜினுக்கு போகும். இந்த என்ஜினுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குழாய் பகுதியாக தண்ணி ஓடுறதுக்கு ஒரு பகுதி எப்படி வச்சிருப்பாங்க. என்ன நடக்கும்னா, நாம காரை ஸ்டார்ட் பண்ண, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே மோட்டார் இங்க இருக்கிற தண்ணியை இழுத்து எங்க அனுப்பும்? இந்த என்ஜினுக்கு அனுப்பும். அந்த தண்ணி என்ன செய்யும்னா இந்த என்ஜினை சுத்தி ஓடும். என்ஜினை சுத்தி ஓடிக்கிட்டு அப்படியே ஃபைனலா இங்க வரும். இப்ப என்ன நடக்க போகுது சொல்லுங்க. தண்ணி இந்த ஏரியாவை சுத்தி 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 ஓடி போட்டு வரக்குள்ள அந்த தண்ணி என்ன செஞ்சிருக்கு? இந்த என்ஜின் ஹீட் அப்படியே உறிஞ்சிருக்கு. அப்ப இங்க நீங்க அனுப்பினது ஒரு கூலான தண்ணி, இந்த என்ஜினை விட்டு வெளியேறக்குள்ள அந்த தண்ணி எப்படி போகும்? ஒரு ஹீட்டான தண்ணியாக வெளியேறும், ஹாட் வாட்டரா மாறும். யோசித்து பாருங்க, நாம இங்க தண்ணியை யூஸ் பண்ணினதால நமக்கு என்ன பெனிஃபிட் என்றால், இதான் நாம பேச வேண்டிய டாபிக் தான். இங்க நம்ம ஏன் தண்ணியை நாம யூஸ் பண்ணினோம்னால், தண்ணீர தன்வெப்ப கொள்ளளவு எப்படிப்பட்டது? ரொம்ப பெருசு. ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை இவர் உறிஞ்சும் போது இந்த தண்ணீர வெப்பநிலை அதிகரிக்கும். ஆனா எப்படி அதிகரிக்காது? பெருசா அதிகரிக்காது. உதாரணமா நம்ம ஊதின தண்ணி ஒரு 30 பாகையில போனா இந்த மாதிரி ஓடிக்கிட்டு வரக்குள்ள ஒரு 40 பாகை அப்படி தண்ணிக்கு பதிலா தன்வெப்ப கொள்ளளவு குறைஞ்ச ஏதாச்சும் ஒரு திரவத்தை ஊத்திருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது இதுக்குள்ள ஓடிட்டு வரக்குள்ள பயங்கர ஹீட்டா தான் அதுவும் வரும். அதுவும் சேர்ந்து ஹீட் ஆகிட்டு கிடக்கும். பொதுவா ஒரு ரேடியேட்டர் தண்ணீர வெப்பநிலை எந்த லெவல்ல இருக்கும்னா யூசுவலா வந்துட்டு ஒரு 70 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கு. இப்ப உடனே சில பேருக்கு ஒரு டவுட் வரும், 30ல நுழைஞ்சிக்கு வரக்குள்ள ஒரு 70க்கு வந்துக்கு, அதெல்லாம் சரி நியாயம் தான். அந்த தண்ணி தானடா மறுபடியும் இங்க வரப்போகுது. அப்ப 70ல வரும். அதுக்காகத்தான் ரேடியேட்டரை தூக்கி வாகனத்துக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறோம். இந்த ரேடியேட்டரை சின்ன சின்ன குழாயா இப்படி ஓட விட்டு இருக்கிறோம். ஏன்னா வாகனம் முன்னுக்கு இப்படி ஓடக்குள்ள காத்து இருக்கலாம், இப்படியே போகும். இந்த சின்ன சின்ன குழாய்க்கு பக்கத்தால காத்து போக போக அந்த குழாய்க்குள்ள இருக்கிற தண்ணீர ஹீட் என்ன செய்யும்? குறைக்கும். போதா குறைக்கு நம்ம ஒரு வேலை செய்யும். இந்த ரேடியேட்டருக்கு முன்னுக்கே ஃபேன் சுத்த அது அந்த காத்தை தள்ளி தொடர்ந்து என்ன செய்யும்? இதுல வெப்பநிலையை குறைக்கும்.